Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் அஃபிஷியல் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் 2025 இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் தான் நான் பேக் டு பேக் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் உட்காந்துருக்கேன். விஷிங் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் இந்த இயர் நிறைய கண்டென்ட்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக பேக் டு பேக் எல்லாமே டெலிவர் பண்ணுறேன். நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுறத நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறப்போ நான் குவிக் பேக்காக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு அதில் யூடியூப்ல சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இன்ஸ்டாகிராமில் கெட் இட் இல்லை டக்குன்னு அதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் நிறைய லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் எல்லாமே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எனக்கு வெயிட் கெயின் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா எஸ்எல் ஆர்டரோட சிரம் அப்டேட் கேட்டிருக்கீங்க. க்ரூமிங் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. க்ளோயிங் ஸ்கின் பற்றி நிறைய கேட்டிருக்கீங்க. நான் எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் கண்டிப்பாக பேக் டு பேக் போடுறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போதும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. மை ரிங் அண்ட் கலெக்ஷன்ஸ் எதுன்னு சொல்கிறது நான் போடுற கோல்டு கலெக்ஷன்ஸ் பற்றி தான். இது நத்திங் டு போஸ்ட், என்கிட்ட இதெல்லாம் இருக்குது பாரு அப்படின்னு இல்லை. என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. அதில் ஒருத்தவங்க ரொம்ப ரெகுலராக கேட்பீங்க. ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்லேயே என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் மேபி இந்த மாதிரி எஸ்தட்டிக்காக ஒரு க்யூட்டாக வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வாங்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் என்னோட ஜுவல்லரிஸ் எல்லாம் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஆக்சுவலி நான் எப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன், இல்லைனா வீக்கெண்ட் ஒரு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருவேன் தனியாக. ஓகேவா? ஸோ அப்போ எப்போ பார்த்தாலும் உள்ளே எடுத்து வைக்கணும் அப்படின்றது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஸ்டோர் பண்ணுவேன். ஆக்சுவலி இது அட்வைசபிள் கிடையாது, நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். பட் எனக்கு இதில் ஸ்டோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ லக்கி பாட் மாதிரி தோணும். நான் இதில் வைக்கும் போது நான் இன்னும் நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். அதனாலே என்னமோ நான் இதிலே வச்சிருப்பேன். இது நான் ஒரு ஹைவே ஸ்டோரில் வாங்கினேன். ஒரு மாதிரி செராமிக் மாதிரி இருக்கும் உள்ள பார்த்தீங்களா. இதில் தான் நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். அதை தான் நான் இதில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒன்றா இதுலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிங்ஸ் காமிக்கிறேன், அப்புறம் மோதிரம் காமிக்கிறேன், அப்புறம் என்னோட பிரேஸ்லெட்ஸ், அப்புறம் நான் காலில் போகிற கொலுசு எல்லாமே நான் காமிக்கிறேன். அண்ட் நான் ஏன் மாற்றி யூஸ் பண்ண மாட்டேன், லைக் அஸ் அவுட் ஆஃப் கோல்டு நான் ஏன் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதையுமே அப்படியே போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கம்மலை காமிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்க கம்மல் இதுதான். ஸோ இது நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். நான் வச்சிருக்க 3 கம்மல் ஆக்சுவலி இது மீதிலாம் எடுத்து உள்ள வச்சுட்டேன். இது மட்டும் தான் 3மே ரொட்டேஷனல் பேசிஸில் போட்டுட்ருக்கேன். இந்த 3 கம்மலுமே ஜிஆர்டியில் எடுத்தது தான். ஸோ இது எப்படி அப்படின்னா மேலே ஒரு குட்டி ஸ்டோன் அண்ட் கீழே ஒரு டிசைன். நீங்கள் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் விண்டோ வெஸ்ட்லாம் போடுவேன், ஜீன்ஸ்க்கு கொஞ்சம் குர்த்தா டாப்ஸ் மாதிரிலாம் போடுவேன். அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் கொஞ்சம் மாடர்ன் டச்சும் இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸஸ்க்குமே கொஞ்சம் பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜீன்ஸ் போடுறேன், இல்லைனா ரொம்ப அந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ், ஜீன்ஸ், ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கம்மல் தான் போடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் இந்த ஒரு கம்மல். ஓகேவா? இது எவ்வளோ நான் இப்போ சைடில் இமேஜ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இது ஒரு மாதிரி ஸ்டோன் டிசைன் வச்சிருக்கோம். ஸோ நான் ட்ரெடிஷ்னலாக குர்த்திஸ்லாம் போடுறேன் அப்படின்னா இந்த கம்மல் எடுத்துருவேன். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இங்கே குட்டியாக ஒரு 4 கல் மாதிரி இருக்கும், மீதியெல்லாம் இப்படி டிசைன். அண்ட் இது இந்த மாதிரி இப்படி க்ளோஸ்டாக இப்படி இந்த காதுக்கு கீழே இப்படி ஒரு ஹூலா மாதிரி முடியும். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதான் செகண்ட். இதுவுமே நான் ஜிஆர்டியில் தான் எடுத்தேன். இது குர்த்திஸ்க்கு அந்த மாதிரி போடுவேன். அண்ட் இது என்னோட கோ டு இயரிங். நான் என்ன ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே எங்கே போனாலுமே ரொம்ப கேஷுவலாக டக்குன்னு ஒரு கம்மல் போடணும் அப்படின்னு சொன்னால் நான் இதுதான் போடுவேன். ஸோ இந்த 3 கம்மல் தான் நான் மாற்றி போடுவேன். மீதி இந்த ஜும்காஸ் மாதிரி இருக்கிறது அதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் போன மட்டும் தான் போடுறது. மற்றபடி இந்த 3 கம்மல் மட்டும் தான் நான் மாற்றி யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் என்னோட ரிங் கலெக்ஷன்ஸ் பற்றி காமிக்கிறேன். ரிங்ஸ் நான் மொத்தமாக 5 போட்டிருப்பேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டிலலாம் கூட எங்கள் அப்பா கலாய்ப்பாரு, நான் வேணா பேசாமல் உனக்கு இன்னும் 4-5 விரல் வாங்கி தட்டுமா, நீ மாட்டிக்கிறியான்னு. அந்த அளவுக்கு நான் ரிங்ஸ் பைத்தியம். நான் இது எல்லாமே 2-3 வச்சிருக்கேன். லைக் நம்ம அப்புறமா வாங்கி போட்டுக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ நான் ஒன்று எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காமிக்கிறேன். இந்த ரிங் தான் நான் ஃபர்ஸ்ட்டாக வாங்கினேன். ஓகேவா? இது டைமண்ட் ரிங் மாதிரி. டைமண்ட் ரிங் மாதிரி இல்லை, டைமண்ட் ரிங் தான். இந்த நடுவில் இருக்கிறது டைமண்ட். இந்த சைடு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி சில்வர் கோட்டட் கோல்டு. சில்வர்னா சில்வர் கலர். ஓகேவா? கோல்டு தான். இந்த சைடில் ஒரு மாதிரி இப்படி வளைஞ்ச மாதிரி இந்த டிசைன் வரும். இது நான் ஃபர்ஸ்ட் லைக் அப்போ இந்த ஜிஆர்டியில் இந்த ரொம்ப என்ன சொல்கிறது மினிமலிஸ்டிக் ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் இது வாங்கினேன். பட் ஆனால் இது என்னன்னா எல்லாத்துலேயுமே மாட்டிக்கும், அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் மற்றபடி எனக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும். இதான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அண்ட் செகண்ட் இந்த ரிங். ஓகேவா? இது நான் வேற ஒரு மோதிரம் பார்த்தேன். அது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருந்தது. பட் எனக்கு சைஸ் இல்லை ஜிஆர்டியில். ஸோ நான் ஆர்டர் பண்ணேன். அவங்க எனக்கு கொடுத்தது ஏதோ என்கேஜ்மெண்ட் மோதிரம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு இது மட்டும் இது வேற காமிச்சா தப்பாயிடுமே. இந்த ஒரு ரிங் மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஃபார் மை பேட் த்ரோட். ஸோ இது ஆனால் எனக்கு போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் பார்க்கும்போது ஐயோ இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் என்ன கலாய்ச்சாங்க, இது என்ன ஒரு நிச்சயதார்த்தம் மோதிரமான்ட்டு அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதான் செகண்டாக வாங்கினது. அண்ட் தேர்ட் இந்த ஒன்று. ஓகேவா? இதுவுமே நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்துட்டேன். ஓகே நம்ம எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம டேட்டுவாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்ன எல்லாத்துக்கும் டேட்டுவாக போட்டுட்டு இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு மோதிரமாக பண்ணி போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து பார்த்து ஜிஆர்டியில் ஆர்டர் கொடுத்தேன். நான் கொடுத்தது ரொம்ப குட்டியாக செய்கிற மாதிரி. பட் அவங்க ரொம்ப பெருசாக செஞ்சுட்டாங்களா. ஸோ இந்த விரலில் போடுறது தான் அதை ஆர்டர்
ப்ரிஃபர் பண்ணேன். பட் ஆனால் வந்து போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, கையை ரொம்ப பேண்ட் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து இந்த விரலில் வந்து நான் வந்து போட்டேன். இதை தேர்டாக நான் வாங்கினது. அடுத்து 4th ஒன் வந்து இது வந்து என்னோட மாமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுவுமே டைமண்ட் தான், ஒரு மாதிரி வேவி டிசைனில் வந்து வரும். எனக்கு வந்து இதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பார்க்குறது க்யூட்டாக தெரியும். ஸோ இதான் தேர்ட். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இது வாங்கினேன். இந்த கையில் ட்விஸ்டடாக போட்டுருக்கேன், அந்த மாதிரி இதுவுமே வாய்வாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் வந்து வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட மோதிர கதை. இந்த 5 தான் நான் வந்து ரெகுலராக வேர் பண்ணுவேன். லைக் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அந்த மாதிரி நான் மட்டும் ரிமூவ் பண்ணுவேன். மற்றபடி எப்பயுமே வந்து நான் போட்டுட்ருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கையிலலாம் நீங்கள் எதுவும் பெருசாக நெயில்ஸ் வச்சுக்கலாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி குட்டி இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஃபேன்சி ரிங்ஸ்லாம் பிடிக்கணும், ரொம்ப சூப்பர். எனக்கு என்னமோ ஏன்னு தெரியல, அந்த மாதிரி ஃபேன்சியான கம்மல் ஃபேன்சியான ரிங்ஸ்லாம் பிடிக்காம போயிடுச்சு. அதனால தான் நான் எப்பயுமே வந்து கோல்டே வந்து மாற்றி வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து யாரும் நீ வந்து வாங்கிட்ட ஈஸியாக வாங்கிட்ட அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக ஸ்கின் கேர் வீடியோவில் பார்த்தேன், நீ எல்லாம் ஈஸியாக சொல்லிடுற, காசு இருக்குன்னு வாங்கிடுறேன்னு ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாட் லைக் நான் ஈஸியாக காசு வாங்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நான் அது ரொம்ப பிளான் பண்ணுவேன். ஓகே இந்த மாதம் நம்ம இது வாங்கலாமா, அப்போ அடுத்த மாதம் நம்ம வந்து எதுவுமே வாங்க வேணாம், அப்போ அது வரைக்கும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தத்து இதெல்லாம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஓவர் 2 years பக்கமாக நான் இது வந்து வாங்கினது. நான் அப்படியே நான் கடைக்கு போயிட்டு 5 வாங்கிட்டேன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க யாருமே. ஜஸ்ட் வந்து எங்கிட்ட கேட்டவங்களுக்கான அந்த வீடியோ தான். ஓகே இந்த மாதிரிலாம் எங்கிட்ட இருக்குன்ட்டு மேபி இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் இமேஜஸாக கூட வந்துட்டு தனியாக உங்களுக்கு வேணா நான் ப்ரைவேட்டாக நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட பிரேஸ்லெட் காமிக்கிறேன். பிரேஸ்லெட் வந்து நான் எப்பயுமே போட்டுக்கிறது வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட் தான். லைக் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டிசைன்லாம் இருக்காது, ஒரு மாதிரி நார்மலான ஒரு பேட்டர்னில் ஒரு பிரேஸ்லெட். இதுதான் வந்து ரெகுலராக வந்து வேர் பண்ணுவேன். இல்லை ஏதாவது நான் ரொம்ப ஒரு மாதிரி சில்வராக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒன்று நான் ஜிஆர்டியில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து ஒரு மாதிரி இந்த ஈவிலை வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இப்படி சும்மா இப்படி கையில் இப்படி வேர் பண்ணிவிட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக மெஸ் ஃப்ரீயாக டக்குன்னு நீங்கள் எங்கேயாவது போகணும் வேர் பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி போட்டு இழுத்துக்கலாம். இது நான் இழுத்து காமிக்கிறேன். ஒருத்தவங்களாலே போட முடியாது, அதான் கொஞ்சம் கஷ்டம். தெரியுதா, ஒரு மாதிரி இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஓகேவா, என்னால் போட முடியல, அதாவது லூஸாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வாங்கினேன். இதுவுமே நான் வந்து ஜிஆர்டி செக்ஷனில் தான் வாங்கினேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கோல்டெலாம் பிடிக்காது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி சில்வரில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக நான் வந்து வாங்கினது வந்து இந்த ஒரு கொலுசு தான். இது வந்துட்டு நான் வந்து எங்கள் ஜாயலுக்காஸில் தான் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதோட டிசைனு. தெரியுதா, ஒரு மாதிரி ரொம்ப மினிமலிஸ்டிக்காக. எனக்கு வந்து கொலுசு போட பிடிக்கும், ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன சொல்லுங்கள் சலக்குன்னு போட பிடிக்காது அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக இதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக் கடை டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இது வந்து ஜாயலுக்காஸில் இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து அந்த இதுவே கிடையாது, அந்த கொலுசோட இதுவே கிடையாது. ரொம்ப நீங்கள் வந்து ஜீன்ஸ் போட்டால் கூட நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து வேர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஜுவல் தான். பட் இது என்ன அப்படின்னு டவுன் சைட்னா இது வந்து பீஸ் ரேட் தான். ஓகேவா, இந்த கொலுசு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஜாயலுக்காஸில் கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டியில் அப்படி கிடையாது, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் ஜாயலுக்காஸில் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஃபேஷனபிளாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ். நான் இதுதான் வந்து மாற்றி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவேன். நான் ஃபேன்சி ஜுவல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அது எனக்கு ஒத்துக்காது. அண்ட் மோரோவர் எனக்கு அது ஒரு சோம்பேறித்தனம் அதை மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இதை என்கிட்ட கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லைனா இதோட தனித்தனி இமேஜஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து எந்த பேஜில் இதெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.